வணக்கம் நண்பர்களே. நடிகர் தளபதி விஜய் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். பிரம்மாண்டமான ஓபனிங், வசூல் சக்கரவர்த்தி, பாக்ஸ் ஆபீஸ் கிங் மைனஸ், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அவரது திரைப்பயணத்தின் சாதனைகளை. ஆனால் இந்த சினிமா உலகத்தின் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியிலும் சிலர் தங்கள் தனிப்பட்ட உறவுகளில் ஒரு நிலையான அன்பையும் பாசத்தையும் பேணுகிறார்கள். அந்த அரிய மனிதர்களில் ஒருவர்தான் நம் தளபதி விஜய். இன்று நாம் பார்க்க போவது திரைக்கு பின்னால் இருக்கும் அந்த உண்மையான விஜயைத்தான். கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை வென்ற இந்த மக்கள் தளபதி தனது வாழ்நாள் முழுவதும் நல்ல நண்பர்களை எப்படி பேணி வருகிறார்? அவருடைய உண்மையான நண்பர்கள் யார்? வாருங்கள், விஜயின் நட்பின் உன்னதமான பயணத்திற்குள் செல்லலாம். விஜயின் முழு பெயர் ஜோசப் விஜய் சந்திரசேகர். இயக்குனர் S.A. சந்திரசேகர் மற்றும் பாடகி ஷோபா சந்திரசேகர் ஆகியோரின் மகன். ஒரு சினிமா பின்னணியில் வளர்ந்தவர் என்றாலும் விஜய் எப்போதும் அடக்கமான, அமைதியான மற்றும் எளிமையான மனிதராகவே இருந்து வருகிறார். இதுதான் அவரது ஆளுமையின் அடித்தளம். பெரும்பாலும் புகழின் உச்சிக்கு செல்பவர்கள் பழைய உறவுகளை மறந்துவிடுவார்கள் என்பார்கள். ஆனால் விஜய் அப்படியல்ல. அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் தனது நண்பர்களை ஒருபோதும் மறப்பதில்லை. மாறாக அவர்களை மிகவும் நேசித்து பார்த்து கொள்கிறார். அதனால்தான் அவரை சுற்றியுள்ள நண்பர்கள் திடீரென வந்தவர்கள் அல்ல. பல ஆண்டுகளாக அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடன் பயணித்த, அவரது கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்த நெருங்கிய நண்பர்கள். விஜய் தனது பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர்கள் சொல்வது போல, விஜய் ஒரு ஹீரோ என்று அவர் ஒருபோதும் காட்டமாட்டார். எப்போதும் நல்லவர் போலவே நடந்து கொள்கிறார். பிறந்தநாள் விழாக்கள், குடும்ப நிகழ்ச்சிகள் என எங்கு சென்றாலும் அங்குள்ள பிரபலங்களுடன் சேர்வதை விட தனது பழைய நண்பர்களுடனேயே தனது நேரத்தை செலவிடுகிறார். இதுதான் விஜயின் தனித்துவம். விஜயின் மிக நெருக்கமான நண்பர்களில் ஒருவர் மைனஸ் சஞ்சீவ். லயோலா கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். சஞ்சீவ் ஒரு டிவி நடிகர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் விஜய்க்கு அவர் வெறும் நண்பர் மட்டுமல்ல, ஒரு அண்ணனைப் போல, ஒரு சகோதரனைப் போல. இவர்களின் நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். சஞ்சீவ் தனது மனைவியை இழந்த கடினமான நேரத்தில் ஒரு அசைக்க முடியாத துணையாக விஜய் அவர் பக்கத்திலேயே இருந்து உறுதுணையாக நின்றார். அந்த நேரத்தில் விஜய் அவருக்கு அளித்த ஆதரவும் ஆறுதலும் அவர்களின் நட்பின் ஆழத்தை முழு உலகிற்கும் வெளிப்படுத்தியது. சஞ்சீவ் மாஸ்டர், போக்கிரி போன்ற படங்களில் விஜயுடன் நடித்தது புகழுக்காக அல்ல, அது உண்மையான நட்புக்காகவே. திரைத்துறையில் கிடைத்த ஒரு வாய்ப்பு என்பதை விட தனது நண்பனுடன் திரையை பகிர்வது என்பதில் அவருக்கு இருந்த ஆர்வம்தான் முக்கியம். இதுதானே உண்மையான நட்பு. அடுத்த நெருங்கிய நண்பர் நாம் அனைவருக்கும் தெரிந்த நகைச்சுவை நடிகர் ஸ்ரீமன். போக்கிரி, சிவகாசி, வில்லு போன்ற பல படங்களில் விஜயுடன் இணைந்து நடித்திருக்கிறார். ஸ்ரீமன் விஜயின் குணத்தை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுவார். ஸ்ரீமன் கூறுவது, விஜய் பேச மாட்டார், ஆனால் அவருடைய செயல்தான் அவருடைய அன்பை காட்டும். இது விஜயின் இயல்பான குணம். அவர் அதிகம் பேச மாட்டார், தனது அன்பையும் பாசத்தையும் செயல்களின் மூலம் வெளிப்படுத்துபவர். மேடை நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் சரி, பொது இடங்களில் இருந்தாலும் சரி, விஜய் எப்போதும் தனது நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஸ்ரீமன் கூறுவது போல, விஜய் பக்கத்தில்தான் இருப்பார். இதுதான் அவர்களுக்கிடையே இருக்கும் அசைக்க முடியாத பிணைப்பு. இயக்குனர் அட்லி விஜயுடன் தெரி, மெர்சல், பிகில் போன்ற மெகா வெற்றி படங்களை கொடுத்தவர். இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் பல சாதனைகளை படைத்தன. ஆனால் இவர்களின் உறவு வெறும் வெற்றிகளால் உருவானதல்ல. அட்லியை பொறுத்தவரை விஜய் ஒரு அண்ணன் மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி. அட்லி ஒரு முறை சொன்னது, டேஸ் விஜய் அண்ணா எனக்கு தம்பி மாதிரிதான், அவர் மனசு ரொம்ப நல்லது. அட்லியின் குடும்ப நிகழ்ச்சிகள் மைனஸ் குழந்தை பிறப்பு, வளைகாப்பு மைனஸ் என எல்லாவற்றிலும் விஜய் அமைதியாக வந்து கலந்து கொள்கிறார். இந்த நட்பு வேலைக்காக உருவானது அல்ல, அது பரஸ்பர மரியாதை, நம்பிக்கை மற்றும் அன்பின் அடிப்படையில் உருவானது. இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கும் ஒரு நல்ல நண்பனுக்கும் உள்ள அடையாளம். தளபதி விஜய் தனது பழைய நட்புகளை பேணுவதோடு மட்டுமல்லாமல் சினிமா உலகிலும் பல நல்லுறவுகளை பேணி வருகிறார். இங்கு போட்டி இருந்தாலும் ஆரோக்கியமான நட்பும் உண்டு என்பதற்கு விஜயின் உறவுகளே சாட்சி. முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விஜய் அவரை தனது ரோல் மாடல் என்று பல மேடைகளில் பெருமையுடன் கூறியுள்ளார். இது குருவின் மீது சிஷ்யனுக்கு இருக்கும் அசைக்க முடியாத மரியாதையை காட்டுகிறது. ஒரு தலைமுறை கலைஞன் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதை போன்ற ஒரு உறவு இது. அடுத்ததாக, திரையுலகில் மிகப்பெரிய போட்டி நட்சத்திரமாக கருதப்படும் அஜித்.
இவர்களது ரசிகர்கள் மத்தியில் போட்டி இருந்தாலும் தற்போது இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல மரியாதை இருக்கிறது. பொது நிகழ்ச்சிகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒருவருக்கொருவர் மரியாதையை வெளிப்படுத்தியுள்ளனர். இது ஆரோக்கியமான போட்டிக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோருடனும் விஜய் நல்லுறவை பேணி வருகிறார். இருவரும் விஜயின் நல்ல சக நடிகர்கள் மட்டுமல்ல, திரையுலக பயணத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும் நல்ல நண்பர்களும் கூட. படப்பிடிப்பு தளங்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் இவர்களின் நட்பு வெளிப்பட்டுள்ளது. இது சினிமா துறைக்குள் இருக்கும் ஒரு பரந்த நட்பு வட்டாரத்தை காட்டுகிறது. விஜய் எப்போதும் தனது பழைய நட்புகளை பேணுவதில் உறுதியாக இருக்கிறார். வெளிப்படையாக புகழ் தேடுவதில் அவர் நம்பிக்கையில்லை. இது அவரது தனிப்பட்ட குணம். விஜயின் நண்பர்கள் சொல்வது போல விஜய் பேசுவதற்கு பதிலாக செயல்படுபவர். அவர் ஒருநாளும் நம்மை விட்டு போக மாட்டார். இது அவரது நட்பின் உறுதித்தன்மையை காட்டுகிறது. அவருடைய நட்பு நேர்மை, நம்பிக்கை மற்றும் சுதந்திரம் கொண்டது. ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு விஜயே ஒரு சிறந்த உதாரணம். அவர் தேர்ந்தெடுக்கும் நண்பர்கள் அனைவரும் அவருக்கு உண்மையாக இருப்பவர்கள். இது பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான ஒரு வட்டம். நட்பு என்பது ஒரு அழகான பந்தம். ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவனது நண்பர்களை கொண்டே அறியப்படும் என்பார்கள். அந்த வகையில் தளபதி விஜய் ஒரு பெரிய நடிகர் என்பது உண்மைதான். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் அவர் ஒரு நல்ல மனிதர். அவருடைய நட்பு எளிமை, அன்பு மற்றும் மரியாதை நிறைந்தது. இப்படிப்பட்ட ஒரு நண்பன் கிடைப்பது ஒரு வரம். நண்பர்களே, தளபதி விஜயின் நட்பின் இந்த அற்புதமான பக்கத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். புகழ், பணம், செல்வாக்கு என எது வந்தாலும் தனது வேர்களையும் அன்பான உறவுகளையும் மறக்காத ஒரு பண்பாளர் விஜய். இதுதான் அவரை ஒரு மெகா ஸ்டாராக மட்டுமல்லாமல் ஒரு உன்னதமான மனிதராகவும் நம் மனதில் நிலைநிறுத்துகிறது. இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்கள் கருத்துக்களையும் தளபதி விஜய் உடனான உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. இதுதான் நம் தளபதி விஜய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.